இந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிற குணத்தை நமக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா, நமக்குள்ளார சுத்தம், தூய்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தது அப்படின்னா தான் தொலைநோக்கு பார்வை, அதாவது தூரத்துல இருக்கக்கூடிய அந்த கர்மத்தினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒரு தண்ணி தெளிவாக இருந்தா தான், அதுக்கு அடியில என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். தெளிவு இல்ல அப்படின்னா, அடியில இருக்கிறது என்னங்கிறத குப்பை, கூளம், அழுக்கு இருந்ததுன்னா நம்மால பார்க்க முடியாது. அதே போல தான் நம்மளுடைய மனசுல கூட மற்றவர்களுடைய கெட்ட விஷயங்கள் இருக்குது. மற்றவர்கள கெடுக்கணும், அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற கெட்ட விஷயங்கள் நம்மளுடைய மனசுல இருந்தது அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கூட நம்ம யார பத்தி கெட்ட விஷயங்கள் நம்மளுடைய மனசுல வச்சிருக்கிறோமோ, அவங்களோட அன்பானவர்களாக நம்மளால ஆக முடியாது.